அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 மாணவர்களுக்கான முதலாம் தவணைக்குரிய பாடத்துல இன்றைக்கு நாங்கள் அமிலமும் மூலமும் தொடர்பான தொடர்ச்சி தான் பார்க்க இருக்கிறோம். அப்ப நாங்க இதுவரைக்கும் அமிலமும் மூலமும் தொடர்பாக படித்த விடயங்களை ஞாபகப்படுத்தி கொள்வோம். 5வது அலகு அமிலமும் மூலம். சரி, அமிலமும் மூலமும் தொடர்பாக நாங்கள் படிக்க இருக்கு. அமிலம் என்றால் புளிப்பு சுவையுடைய பதார்த்தம் இருக்கு. உதாரணம் தேசிக்காயில இருக்கு, அன்னாசி பழத்துல இருக்கு, சரியா, தக்காளியில இருக்கு, வினாகிரியில இருக்கு, புளியில இருக்கு, தோடையில இருக்கு. அப்ப அதெல்லாம் அமிலங்கள். அப்ப மூலங்கள் என்று சொல்லப்படுபவை காரங்கள். இப்ப சவர்க்காரம், சுண்ணாம்பு, அப்பச்சோடா, சரியா, அதுகள் எல்லாம் மூலம் என்று சொல்லுவோம், அல்லது காரம். சரியா, சில பொருட்கள் அமிலமாகவும் இல்லாமல் மூலமாகவும் இல்லாமல் நடுநிலையாக இருக்கு. நடுநிலையாக அது ரெண்டு பதார்த்தத்தை காட்டாது. உதாரணம் தண்ணீர். நாங்க குடிக்கிற தண்ணி அமிலமாகவோ காரமாகவோ இருக்காது. சரியா, தண்ணி குடிக்க கூட புளிக்குதா? சரி, அது அல்லது காரமாக இருக்குதாண்டா? இல்லை, அது நடுநிலையாக இருக்கு. அப்ப சில பொருட்கள் நடுநிலையாக இருக்கு. அந்த பதார்த்தங்களை நடுநிலை பதார்த்தங்கள் சொல்லுவோம். நடுநிலை பதார்த்தம் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு. அப்ப அதுக்கு உதாரணம் நீர் ஒரு நல்ல உதாரணம். சரியா, இவை நடுநிலையாக இருக்கக்கூடியது. இது அமிலமாகவோ காரமாகவோ காணப்படாது. இதை விட நாங்க பார்த்தது காட்டிகள். இவை தவிர நாங்கள் பார்த்தது காட்டிகள் தொடர்பாக. காட்டி என்று சொன்னா அது அமிலத்தையும் மூலத்தையும் இனம் காண்பதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு பதார்த்தம். அமிலமா இது காரமாண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? நாங்கள் நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ற பொருட்களை காட்டிகள் என்று சொல்றோம். இப்ப இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு காட்டி செவ்வரத்தம் பூ. செவ்வரத்தம் பூ உங்களுக்கு தெரிந்தானே பிள்ளைகள்? எல்லார வீட்டையும் நின்றுருக்கு. ஒருக்காவது பார்த்திருப்பீங்க செவ்வரத்தம் பூ. சரியா, அப்ப செவ்வரத்தம் பூ ஒரு இயற்கையான காட்சி. அப்ப அதை எப்படி அறியலாம்னு பார்த்திருந்தோம். செவ்வரத்தம் பூவினுடைய சாறை எடுத்து, செவ்வரத்தம் பூ சிவப்பாக இருக்கும், அதை எடுத்து நாங்க சுடு நீர்ல போட்டு அவிச்சோம்னா அந்த செவ்வரத்தம் பூவில இருக்கிற ரெட் கலர் அப்படியே அந்த தண்ணிக்கு வந்து அந்த திரவத்தை எடுத்தா அதை செவ்வரத்தம் பூவின் சாறுன்னு சொல்லுவோம். அல்லது அதை செவ்வரத்தம் பூவை நன்றாக கசக்கி புளிஞ்சு எடுத்த சாறு, சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய அந்த சாறு ஒரு காட்டி. சரியா, அதை வச்சு நாங்க ஒரு எலுமிச்சம்பழ சாறுக்கு விட்டா அமிலம், அது எந்த மாற்றத்தையும் காட்டாது, சிவப்பாவே இருக்கு.
அதுவே நாங்க ஒரு சுண்ணாம்பு கரைச்ச தண்ணிக்குள்ள ஊத்தினோம்னா கலர் வந்து மாறும். ப்ளூவா கொஞ்சம் ஓரளவுக்கு நீளமாக மாறும். செவரத்தம் பூவின கலர் சிவப்பு. அது லைட்டா ப்ளூ கலரா சேஞ்ச் பார்க்க. அப்ப அது என்ன செய்யுது? காரம் அதாவது மூலங்களுடன் தன்னுடைய நிறத்தை மாற்றி காட்டுறபடியா அதுக்கு காட்டி. அதனுடைய பெயர் காட்டி. இயற்கையான காட்டி. அது செயற்கையாக நாங்க உருவாக்கையில இயற்கையான ஒரு காட்டிதான் செவ்வரத்தம் பூ. செவ்வரத்தையினுடைய சாறு இந்த சாறு தான் அந்த இயற்கையான காட்டியாக இருக்கு. இது தவிர வேறு என்னென்ன பொருட்கள் இப்படி இயற்கையான காட்டிகளாக இருக்குது பாருங்க. அது ஊதா கலர் பூ பூக்கும், அந்த ஊதா பூச்சாறு எடுக்கலாம். நீல பூ பூக்குது, அந்த நீல பூச்சாறு எடுக்கலாம். பாக்கு சாறு எடுக்கலாம், மஞ்சள் நீரை எடுக்கலாம், சிவப்பு கோவாண்ட சாறு எடுக்கலாம். இது எல்லாமே இயற்கையாக காணப்படும் காட்டிகள். அப்ப வினாக்கள் வந்து கேட்க வந்திருக்குது. இயற்கையாக சூழலில் காணப்படுகின்ற காட்டிகள் எவை? இயற்கையாக சூழலில் காணப்படுகின்ற காட்டிகள் எவை? எழுதலாம். என்ன? செவரத்தை பூச்சாறு, ஊதா பூச்சாறு, நீல பூச்சாறு, பாக்குச்சாறு, மஞ்சள் நீர், சிவப்பு கோவாட சாறு. சரி, அப்ப இதெல்லாம் இயற்கையான காட்டிகள். அப்ப நீங்க உங்களுடைய கொப்பி இருந்தா காட்டிகள் என்று தலையங்கம் போட்டு அதுக்கு கீழே இயற்கையானதுல ஒன்று செவ்வரத்தை சாறு, இரண்டாவது ஊதாப்பூ சாறு எழுதிக் கொள்ளுங்க. ஊதாப்பூவினுடைய சாறு. அடுத்தது ஊதாப்பூவின் சாறு அல்லது நீலப்பூவின் சாறு. ஊதாப்பூவின் சாறு அல்லது நீலப்பூவின் சாறு எடுக்க. மூன்றாவது பாக்குச்சாறு. பாக்கு அடிச்சு அதனுடைய சாறு எடுக்கலாம். அடுத்தது மஞ்சள் நீர். மஞ்சளை கரைச்சு வர தண்ணி பிள்ளைகள், அதுவும் ஒரு காட்டி. மஞ்சள் நீர். அதே மாதிரி சிவப்பு கோவாட சாறு. சிவப்பு கோவா சாறு. சரியா? அப்ப இதெல்லாம் இயற்கையான காட்டிக்கு உதாரணம் எழுதி கொடு. சிவப்பு கோவாட சாறு இது இயற்கையானவை. இதெல்லாம் எழுதி கொள்ளுங்க. ஒன்றுக்குள்ள உண்டா இயற்கையான காட்டி. அப்ப நாங்க அடுத்ததாக பார்க்க இருப்பது செயற்கையான காட்டிகள். அதாவது நாங்க இத எதுக்கு அமிலமா மூலமான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக
ஆய்வு கூடத்துல எடுத்து வச்சிருக்கக்கூடிய, அதாவது செயற்கையாக நாங்கள் செய்து எடுத்து வைத்திருக்கக்கூடியவை செயற்கையாக ஆய்வு கூடத்தில் பயன்படுத்தப்படும் காட்டிகள். அப்ப அங்கால எழுதிக் கொள்ளுங்க. ஆய்வு கூடத்தில் பயன்படுத்தப்படுகின்ற காட்டிகள். ஆய்வு கூடத்துல பல வகையான அமிலங்கள் இருக்கலாம், காரங்கள் இருக்கலாம். அப்ப அவற்றை எங்களுக்கு இது அமிலமா காரமான்றது இனங்காண தெரிய வரும். அப்ப அதுக்காக நாங்கள் ஆய்வு கூடத்துல டெஸ்ட் பண்றதுக்காக வச்சிருக்கிறது செயற்கையாக செய்யப்பட்டது. அப்ப நாங்க அதுல ஒன்று அன்றைக்கு பார்த்திருக்கிறோம், பாசிச்சாயத்தாள். ஒரு தாள் போன்ற அமைப்புல 2 கலர்ல இருக்கு. ஒன்று சிவப்பு நிறம், இன்னொன்று நீல நிறமாக இருக்கு. ஆய்வுக்கூடத்துல சில பேர் பார்த்திருப்பீங்க, சில பேர் புக்ல இருக்கு பாருங்க. சரியா, அது ஒரு பேப்பர் மாதிரி தர முடியாது. பாசிச்சாயத்தாள் என்று சொல்லலாம். சிவப்பு நிற பாசிச்சாயத்தாள், நீல நிற பாசிச்சாயத்தாள். இது தவிர ஆய்வு கூடத்துல இருக்கக்கூடிய காட்டி, வேற காட்டிகள் என்று பார்த்தோம்னா pH தாள். சரியா, அப்ப அது அண்டைக்கு எழுதுனது கொள்ளுங்க. பாசிச்சாயத்தாள், இரண்டாவது pH தாள். pH தாள். மூன்றாவது பினோப்தலீன் காட்டி. பினோப்தலீன் இது ஒரு திரவமாக இருக்கும். பேப்பர் மாதிரி இல்லை, இது ஒரு திரவமாக இருக்கும். பினோப்தலீன் திரவம். நாங்க ஒவ்வொரு ட்ரொப்பா விட்டு பார்க்கலாம், கலர் சேஞ்ச் ஆகுதா இல்லையான்னு சொல்லு. சரியா, அதே மாதிரி இந்த பினோப்தலீன்குள்ளே ஒரு வெள்ளை நிறமான ஒரு தூளா இருக்கும். அதை நாங்க நீர்ல போட்டு கரைச்சா அந்த பினோப்தலீன் கரைசல் புறப்படும். அதாவது தண்ணி மாதிரி ஒரு நிறமற்ற கரைசல் கிடைக்கும் இல்லையா. இது பினோப்தலீன் தூள் என்று சொன்னா வெண்ணிறமான தூள். பினோப்தலீன் கரைசல் என்று சொன்னா நீர் மாதிரி இந்த வெள்ளை நிற பினோப்தலீன் தூளை போட்டு கரைச்ச தண்ணி மாதிரி இருக்கு, நிறமற்ற கரைசல். அல்ல நீர்ல கரைக்கலாம் அல்லது மதுசாரத்திலையும் கரைக்கலாம் இல்லையா. மதுசாரம் ஏற்கனவே நிறமற்ற. சரியா, எதனோடு அல்லது மதுசாரம். அதே மாதிரி நாலாவது மெதைல் செம்மண் சொல்லலாம். நாங்க மெதைல் ஆரஞ்சு என்று சொல்லுவோம். ஒரு மஞ்சள் நிற தூளா இருக்கு. ஸ்கூல்ல பார்த்திருப்பீங்க, லேப்ல இருக்கு. மஞ்சள் நிறத்துல மஞ்சள் மாதிரி இருக்கும், நல்ல மஞ்சளா இருக்கும் இல்லையா, ஒரேஞ்ச் மாதிரி நல்ல மஞ்சள் நிறத்துல இருக்கு. மெதைல் செம்மண்கள். மெதைல் செம்மண்கள். சரியா பிள்ளைகள், அப்ப பாக்குறீங்க, எங்களுக்கு காட்டிகள் இயற்கையாகவும் இருக்கிறது,
செயற்கையாகவும் இருக்கிறது. இதையும் நீங்க பார்த்து எழுதிக்கணும். அடுத்ததாக இந்த ஒவ்வொரு காட்டிகளின் என்ன கலர், இந்த காட்டி அமிலத்தோட எப்படி, காரத்தோட எப்படி, அதாவது எப்படி என்றால் என்ன கலரை காட்டும். இப்ப உதாரணமா நான் சொல்றேன், பாசி சாயத்தாள்ல 2 பாசி சாயத்தாள் இருக்கு. ஒன்று நீல நிறம், மற்றையது சிவப்பு நிறம். இந்த நீல நிறமான பாசி சாயத்தாள் அமிலத்துக்குள்ள கொண்டே வச்சா அந்த நீல கலர் சிவப்பாக மாறும். சரியா? அப்ப அது ஒரு காட்டியாக தொழிற்படுகிறது. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு பொருளும் அமிலத்தோட என்ன கலரை காட்டும், அதை கொண்டே மூலத்துக்கு வச்சா என்ன கலர் சேஞ்ச காட்டும் என்றது தொடர்பாக உங்களுடைய பாட புத்தகத்துல அது தரப்பட்டிருக்கு. அந்த அட்டவணைய பார்த்த ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அல்லது உங்களோட ஸ்கூல்ல படிச்ச ஆட்களுக்கு அது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். சரியா? காட்டிகள் தொடர்பாக படிச்சிருந்தா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ரைட். இந்த pH தாளையும் சில பேர் பார்த்திருப்பீங்க, சில பேருக்கு தெரியாது. அது கலர்கள் குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு தாள். உங்களுடைய பாடப்புத்தகத்துல அதுக்குரிய படம் தரப்பட்டிருக்கிறது. நாங்க ஒவ்வொன்றாக பார்ப்போம். சரியா? அந்த ஒவ்வொரு காட்டிகளுக்கும் உரிய படங்களும் அது என்னென்ன கலர் சேஞ்ச காட்டும் என்றது தொடர்பாகவும் இப்ப உங்களோட புத்தகத்துல நாங்க பார்ப்போம். 96ஆம் பக்கத்தை எடுத்துக்கொள்ளும். புத்தகம் இருக்கிறார்கள், 96வது பக்கத்தை எடுத்து பாருங்க. பாருங்க பிள்ளைகள், இதுலதான் அந்த ஒவ்வொரு காட்டிகளும் அதுக்குரிய நிறங்களும் தரப்பட்டிருக்கு. இப்ப எங்களுக்கு ஆய்வு கூடத்துல இருக்கக்கூடிய காட்டிகள் இருக்குது. அப்ப ஆய்வு கூடத்துல என்னென்ன அமிலம் இருக்கு, எது எது காரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருக்கிற ஒரு கொஞ்சம் பதார்த்தங்களை நீங்க முதல்ல இனங்கண்டு கொள்ளுங்க. ஆய்வு கூடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அமிலங்கள் உங்களுக்கு படங்கள் தரப்பட்டிருக்கிறது, பார்த்து கொள்ளுங்க. பாடசாலையின் ஆய்வு கூடத்துல அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய அமிலங்கள் சில கீழே தரப்பட்டிருக்கு பாருங்க. சல்பூரிக் ஆசிட், அதுல போடப்பட்டிருக்கிறது சல்பூரிக் ஆசிட், அதாவது சல்பூரிக் அமிலம். இது ஒரு முக்கியமான அமிலம் பிள்ளைகள், நாங்க நிறைய பரிசோதனைகளுக்காக யூஸ் பண்றது சல்பூரிக் ஆசிட்னு சொல்லுவோம். அதே மாதிரி நைட்ரிக் அமிலம் பரிசோதனைகளுக்கு பயன்படுத்தப்படும். அதே போல ஐதரோகுளோரிக் அமிலம் HCl சொல்லுவோம். அதன் குறியீடு ஐதரோகுளோரிக் அமிலம். ஐதரசன் குளோரினோடு சேர்ந்து உருவாகிற ஒரு பதார்த்தம். சரி, அப்ப இதெல்லாம் முக்கியமான அமிலங்கள். சல்பூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், ஐதரோகுளோரிக் அமிலம், மூன்றும் முக்கியமானது. சரியா? இதை விட நிறைய அமிலங்கள் இருக்கு பிள்ளைகள். உங்களுக்கு தேவையானது இந்த மூன்றும் தான். சரியா? அதே போல ஆய்வு கூடத்துல அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற மூலங்கள் சில கீழே தரப்பட்டிருக்கா. மூலம் என்று சொன்னா காரம், மூலம் என்றாலும் காரம் என்றாலும் ஒன்றுதான். அப்ப அவற்றுக்கு உதாரணம் சோடியம் ஐதரோக்சைடு. சோடியம் ஐதரோக்சைடு. சோடியம் ஐதரோக்சைடு என்பது ஒரு மூலம், அதாவது
காரம், அது அமிலம் அல்ல. சோடியம் ஹைட்ரோக்சைடு இருக்கு. சொல்யூஷன் திரவமாக இருக்கும். பக்கத்துல காட்டப்பட்டிருக்கிறது இந்த கடிகாரப்பன் கண்ணாடியில இந்த குளுச மாதிரி குட்டி குட்டியா இருக்கும். உப்பு உப்பு மாதிரி இருக்கும், குளுச மாதிரி வட்ட வட்டமா இருக்கும், வில்லைகள் மாதிரி இருக்கும். அது இதுவும் சோடியம் ஐதரோக்சைடு. இப்ப சோடியம் ஐதரோக்சைடை நாங்க இப்படி திண்மமாக வச்சிருக்கலாம், அல்லது அதை கரைச்சு சோடியம் ஹைட்ரோக்சைடு சொல்யூஷன் உண்டு, அதை நாங்க திரவ நிலையிலையும் வச்சிருக்க முடியும். சரி, அதே மாதிரி பொட்டாசியம் ஐதரோக்சைடு, இதுவும் இதே போல ஒரு உப்பு மாதிரி வெண்ணிறமாக இருக்கிற தூள். இதை நாங்க திரவமாக வச்சிருக்கலாம், பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு. இதை நாங்க கரைச்சு வச்சிருக்கலாம் திரவ நிலையில, அல்லது திண்மமாக இப்படியும் வச்சிருக்கலாம். சரியா? அப்ப இது மூலம், ஆய்வு கூடத்துல இருக்கிற முக்கியமான மூலங்கள் என்னென்ன? சோடியம் ஐதரோக்சைடு, பொட்டாசியம் ஐதரோக்சைடு. ரெண்டுமே ஐதரோக்சைடு தந்திருக்கு. என்னது? மூலங்கள். அமிலங்கள்ல முக்கியமானது சல்பூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம். அப்ப இந்த மூலங்கள் காரங்களுக்கு, அதாவது ஒரு சல்பூரிக் அமிலத்துக்கு அல்லது சோடியம் ஐதரோக்சைடுக்கு இந்த காட்டிகளை இட்டு பார்க்க என்ன கலரை காட்டுது என்று பார்க்கட்டும். சரியா? அப்ப பாருங்க, அடுத்ததாக உங்களுக்கு அந்த காட்டிகள் அந்த அமிலத்தோடையும் மூலத்தோடையும் என்ன கலரை காட்டுனதுன்னு அவை தந்திருக்கு. முதலாவது காட்டி நீலப்பாசி சாயத்தாள். நாங்க போன முறை வகுப்பிலே பார்த்திருக்கிறோம். நீல நிறத்துல இருக்கிற ஒரு பேப்பர் மாதிரி தாள். அது தோற்றம் எப்படி இருக்கிறது? நீல நிற கடதாசி கீழங்கள், ப்ளூ கலர்ல இருக்கிற கடதாசி மாதிரி சின்ன சின்ன பெட்டி மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கு. அதை நாங்க பிச்சு பிச்சு ஒவ்வொரு திரவத்திலே வச்சு பார்க்கலாம், அமிலமா இருக்கா காரமா இருக்கா. அது ஈஸி எங்களுக்கு பாதிக்கிறது. சரி, அதே மாதிரி சிவப்பு நிற பாசி சாயத்தாள் இந்த தோற்றம் எப்படி இருக்கும்? சிவப்பு நிற கடதாசி மாதிரி இருக்கும். அது ஒரு கடதாசி துண்டு. அந்த கலர் ஒன்று நீலம், ஒன்று சிவப்பாக காணும். அது அமிலங்களுடன் என்ன நிறத்தை காட்டும்? அதாவது நீல நிறமாக இருக்கிற பாசி சாயத்தால் அமிலத்துக்கு கொண்டிருக்க சிவப்பு நிறமாக மாறும். அமிலத்திட நிறம் சிவப்பு, பாசி சாயத்தாளுக்கு அமிலத்தின நிறம் சிவப்பு. மூலத்தோட நீல நிற பாசி சாயத்தாளை கொண்டே வச்சா அது ப்ளூவாவே இருக்கும், நிறம் மாறாது. அல்லது இந்த சிவப்புக்குள்ள வச்சுட்டு இப்ப அது சிவப்பா மாறிடும். சிவப்பா மாறினதை கொண்டு போய் அதே அப்படியே மூலத்துக்கு கொண்டு வச்சீங்கன்னா அது சிவப்பா இருந்து நீளமா தான் மாறும். அதாவது அந்த நீல நிற பாசி சாயத்தாள் மாதிரி வந்துடும். அதனாலதான் அவை நிறம் மாறாதுன்னு சொல்லிடும், நீல நிறமாகவே இருக்கும். சரியா? அப்ப நீல பாசி சாயத்தாள் மூலங்களோட நீல நிறமாகவே இருக்கும். நீலம் மூலம், இப்படி நீங்க ஞாபகம் வச்சிருக்க. நீலம் நீல பாசி சாயத்தாள், மூலம் மூலத்தோட நீலம், நீலம் மூலத்தோட நீலம். இதை ஈஸியா நீங்க நினைவில கொள்ளலாம். பெரும்பாலும் மாறி தமிழில் போடுறவங்க எதனாலயோ எனக்கு தெரியல. சிவப்பு பாசி சாயத்தால் அமிலத்தோட சிவப்பத்தான் காட்டும். அம்மானி சிவப்பு, அமிலத்துக்கு சிவப்பு நிறம் சிவப்பாகவே இருக்கும். சரியா? அமிலத்துடன் சிவப்பு நிறம் மாறாது, சிவப்பு நிறம் மாறாது. சிவப்பு நிற பாசி சாயத்தால் சிவப்பாவே இருக்கும். ஆனா அதை நீங்க மாறி மூலத்துக்கு கொண்டு போய் சிவப்பு பாசி சாயத்தால வச்சா அது நீளமா மாறும். சரியா? அப்ப இது நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேணும். இந்த ரெண்டு பாசி சாயத்தாலும் மாறி மாறி எழுதக்கூடாது. நீளமா இருந்தா என்ன செய்ய வேணும்? மூலத்தோட நீல நிறத்தை காட்ட வேணும். சிவப்பா இருந்தா அமிலத்தோட சிவப்பா இருக்கும்ன்றதை ஞாபகம் வச்சிருந்தீங்களா?
உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சரியா? பாசி சாயத்தால் அமிலத்துக்கு ரெண்டுக்கும் சிவப்பா இருக்கணும் பாருங்க. நீல பாசி சாயத்தாளா இருந்தாலும் சரி, சிவப்பு நிற பாசி சாயத்தாளா இருந்தாலும் சரி, ரெண்டு பாசி சாயத்தாலும் அமிலத்தோட காட்டுற நிறம் சிவப்பு தான். ரெண்டு பாசி சாயத்தாலும் மூலத்தோட காட்டுற நிறம் நீலம் தான். பிறகு ஏன் கன்ஃபியூஸ் ஆவான்? ரெண்டு பாசி சாயத்தாலும் அமிலத்தோட சிவப்பா தான் இருக்க வேணும், மூலத்தோட நீளமா தான் இருக்க வேணும் என்று ஞாபகம் வச்சுக்கணும். கன்ஃபியூஷன் வேணும். சரியா? ரைட். அடுத்தது பார்ப்போம் பிஹெச் தாள். பிஹெச் தாள் என்பது ஒரு கலர்கள் குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு அட்டை. சரியா? அது வந்து ஒரு எல்லோ கலரா இருக்கும், அல்லது அந்த எல்லோ கலர் மட்டையில ஒரு ஒரு கலருக்கும் பெருமானம் போட்டிருக்கும். அதாவது இந்த பிஹெச்ல வந்து 14 வரைக்கும் நம்பர் போட்டிருக்கு. பிஹெச் 14 வரைக்கும் தான் இருக்கு. அங்கே 16, 17, 18 போகாது. 1 தொடக்கம் 17 நம்பர் 14 வரைக்கும் நம்பர் போட்டிருக்கு. முதல் 7, அடுத்த 7, 7 மேலும் 14. சரியா? அப்ப அது வந்து வெவ்வேறு நிறங்கள் பாருங்க போட்டிருக்கு. சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள், மூலத்தோட பச்சை, ஊதா, நீலம். அப்ப இதை உங்களால ஞாபகம் வச்சிருக்க இயலாது. அமிலத்தோட காட்டுறது என்ன, மூலத்தோட காட்டுறது என்ன, இதை பார்த்து என்னதை கண்டுபிடிக்கிறது? சரியா? அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இந்த பிஹெச் தாளை நீங்க பார்த்தா தான் அதை கண்டுபிடிக்கணும். இதே அமிலத்தோட சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள், ஓரளவுக்கு மஞ்சள், செம்மஞ்சள், சிவப்பு, இந்த மூன்றுமே அமிலம். பச்சை, நீலம், ஊதா, அது மூன்றுமே மூலம். அப்ப இது எப்படி அவை அமிலத்துக்கு இந்த நிறம், மூலத்துக்கு இந்த நிறம் என்று சொல்லினோம்னா, அதுல நான் சொன்னா தானே பிள்ளைகள் 14 நம்பர் இருக்கு பாருங்க. இதுதான் ஒரு பிஹெச் தாள். சரியா? பிஹெச் தாள் வந்து ஒன்று தொடக்கம் 14 வரை நம்பர் போடப்பட்டிருக்கு. அந்த 1 தொடக்கம் 14க்குமே கலர் இருக்கு பாருங்க. இதுல இந்த 1 முதல் மஞ்சள், அதாவது இந்த 6, சரி, 6 வரையாக இருக்கிற இவ்வளவும் அமிலத்துக்குரிய கலர். சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள் வரைக்கும் அமிலத்துக்குரிய கலரா இருக்கு என்று சொல்லிடு. அதாவது பிஹெச் 1, பிஹெச் 2, பிஹெச் 3, பிஹெச் 4, பிஹெச் 5, பிஹெச் 6. இந்த 6 நம்பர் வரைக்கும் உள்ள நிறம் அமிலத்தை குறிக்கும். அதனாலதான் அவர்கள் பாருங்க பிஹெச் கலர் பாருங்க, பிஹெச் தாளினுடைய கலர் அமிலங்களுடன் காட்டுற நிறத்தை சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள் என்று குறிப்பிட்டிருக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ள வாரதுதான் என்னது அமிலமாய் இருக்க போகுது சொல்லிடு. இது பிஹெச் 6 இருக்கிற ஒரு கரைசல் என்ன கரைசல் உங்களுக்கு பிஹெச் 6 இருந்தா அது ஒரு அமிலம். சரியா? அப்ப அமிலமா மூலமான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளான வழி, முதல் 1 தொடக்கம் 6 அமிலம், 7 விட்டுட்டு 7 வந்து நடுநிலை. அதாவது பாருங்க, முதல் 7, 7ல இருந்து அடுத்த 7 16. இதுதான் நடுவில் இருக்கிற பதார்த்தம், நடுவில் இருக்கிற நம்பர். இது நடுநிலை என்று வச்சுக்கோ. 7 என்பது நடுநிலை. அவ முதல் 6, அடுத்த 6, அதாவது பாருங்க முதல்ல 6 வரைக்கும் வரும், அடுத்த 7வது நடுநிலை, அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப முதல்ல இந்த ஆள இருக்கிற அவ்வளவும், அடுத்த பக்கத்துல 8ல இருந்து 14 வரைக்கும் உள்ளது மூலம் என்று சொல்லப்படும். போக போக பாருங்க முதல் அமிலமாக இருந்து கூடிக்கொண்டு கூடிக்கொண்டு வரைக்க நடுநிலையாகி அங்கால மூலம் அல்லது காரமாக மாறும். அப்ப காரம் என்ன கலர்ல இருக்கும், அதாவது மூலம் என்ன கலர்ல இருக்குன்னா பாருங்க, இதுல பச்சையில ஸ்டார்ட் பண்ணி ப்ளூ கலருக்கு வந்து கடைசி ஊதா கலருக்கு சேஞ்ச் ஆகும்.
அதைத்தான் அவர்கள் அந்த புக்ஸ்ல உங்களுக்கு பச்சையாக இருந்து நீளமாக வந்து ஊதாவாக மாறும் போட்டிருக்கும். எது மூலங்களோட அந்த கலர் இப்படித்தான் இருக்கும் சொல்லி. அப்ப பிஹெச் தாள் உங்களுக்கு விளங்கி இருக்கா? பிஹெச் தாள்ன்றது 1 தொடக்கம் 14 வரைக்கும் நம்பர் போட்ட ஒரு தாள். அந்த தாள்ல நாங்க நடுவில் இருக்கிற நம்பரை பிரிச்சா 2 சைடும் 2ஆ பிரிக்கலாம். அதாவது 1ல இருந்து 6 வரைக்கும் பிரிச்சு அது அமிலம் மட்டும் போடுறோம். 7ன்றத நடுநிலைன்னு வச்சுக்கொள்றோம். 8ல இருந்து 14 மூலம் மட்டும் வச்சுக்கொள்றோம். சரியா? அப்ப அமிலம்ண்டா என்ன கலர் ஆயிருக்கும்? ஒன்று சிவப்பு அல்லது மஞ்சள் அல்லது ஜெலோவா மஞ்சளாவும் இருக்கலாம் அமிலம். அதுவே நடுநிலைக்கு இந்த பச்சையும் மஞ்சளும் சேர்ந்த ஒரு கலர் இருக்கும். அது எங்களுக்கு தேவை. நடுநிலைக்கு 7 நம்பர் 7. 8க்கு கொஞ்சம் பச்சையாயிரும். பச்சை கூடவாக இருக்கும். பச்சை பிறகு ப்ளூவாக சேஞ்ச் ஆகி அப்படியே போய் ஊதா நிறத்தை அடையும். சரியா? அப்ப இதுல எப்படி வினாக்கள் வரும்? பிஹெச் பெருமானம் 7ஐ குறித்திருப்பது எவ்வாறு அழைக்கப்படும்? நடுநிலை என்று அழைக்கப்படும். பிஹெச் 1 முதல் 6 வரை உள்ள பதார்த்தங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? அமிலங்கள் என்று அழைக்கப்படும். பிஹெச் 1லிருந்து 6, பிஹெச் 1லிருந்து 6 வரையும் உள்ளவை அமிலங்கள் என்று அழைக்கப்படும். 7 என்றால் நடுநிலை என்று அழைக்கப்படும். பிஹெச் 8 முதல் 14 வரையாக உள்ள பதார்த்தங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? அவை மூலங்கள் என அழைக்கப்படும். மூலம் என்றால் காரம். 8ல இருந்து 14க்குள்ள எந்த நம்பர் பிஹெச்ல போட்டால் அது ஒரு காரம். அப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி வரப்போது பிஹெச் 10 என தரப்பட்ட கரைசல் மூலமா அமிலமா நடுநிலையான கரைசலா என இனங்காண்க. அப்ப இந்த நம்பர் ஓர்டர் உங்களுக்கு ஞாபகம் வந்தா 1ல இருந்து 14 வரைக்கும் போடுங்க. முதல் 6 வரைக்கும் அமிலம் ஒன்று போடுங்க. 7வது நடுநிலை என்று போடுங்க. அங்கால வாரதெல்லாம் மூலம். அப்ப 10ஆம் நம்பர் எங்க வரப்போகுது? அமிலம் முடிஞ்சது, நடுநிலை முடிஞ்சது, மூலம் ஸ்டார்ட் ஆயிருக்கு 10. ஆகவே அது ஒரு காரக்கரைசல் அல்லது அது ஒரு மூலக்கரைசல் நாங்க இனங்காண முடியும். அப்ப இதுதான் ஒரு பிஹெச் தாளில எப்படி அமிலமா மூலமா என்பதை கண்டுபிடிக்கிறது இலகுவான வழி. சரியா? அடுத்தது பார்ப்போம் பினோத்தலின் தூள். பினோத்தலின் தூள் என்று நாங்க சொல்ற பிள்ளைகள் ஒரு வெள்ளை நிறமாக இருக்கிற ஒரு கரைசல். வெண்ணிறமாக இருக்கிற ஒரு தூள் அல்லது அதை நாங்க எதனோல்ல அல்லது நீர்ல கரைச்ச ஒரு நிறமற்ற ஒரு கரைசல் கிடைக்கும். லிக்விடான ஒரு கரைசல் கிடைக்கும். அது அமிலத்துக்குள்ள நாங்க விட்டா அது கலர் சேஞ்ச் காட்டாது. அது ஏற்கனவே நிறமற்றது. நீங்க அமிலத்துக்கு விட்டாலும் அது கலரை காட்ட போறது இல்லை. எவ்வளவு விட்டாலும் காட்டாது. ஆனா இந்த பினோத்தலின் கரைசலை நீங்க மூலங்களோட விட்டீங்கன்னா மூலத்துக்குள்ள ஒரு சிறிய துளி விட்டாலும் இளஞ்சிவப்பு நிறமாக மாறும். நீங்க ஒரு சோடியம் ஹைட்ரைடு கரைசலை எடுத்து மூலம் அதுக்குள்ள ஒரு கொஞ்சம் பினோத்தலின் கரைசலை சேர்த்த உடனே அது இளஞ்சிவப்பு நிறத்தை காட்டும் உடனடியா. இது ஒரு காரக்கரைசல். சரியா? வினாவரைக்கு எப்படி கேட்கணும்? பினோத்தலின் கரைசல் மூலங்களுடன் காட்டும் நிறம் இளம் சிவப்பு நிறம். அதுவே மெதைல் செம்மஞ்சள் என்றால் அது ஒரு மஞ்சள் நிற தூளாக இருக்கும். மஞ்சள் நிறத்தில் தூளாக இருக்கும். அதை கரைச்சு நாங்க எடுத்தாலும் மஞ்சள் நிறத்துல ஒரு கரைசல்.
பினோத்தலின் வெள்ளையா இருக்கு. அதை கரைச்செடுத்தா வெள்ளை நிறத்துல ஒரு கரைசல் இருக்கும் நிறமற்றதாக. விதையில் செம்மஞ்சள் மஞ்சளாக இருக்கு. அதை நீர்ல கரைச்செடுத்தா ஒரு மஞ்சள் கரைசல் பெறும். அந்த மஞ்சள் கரைசலை அமிலத்துக்கு விட்டா ரெட்டாக மாறும், சிவப்பா மாறும். அதுவே நீங்க ஒரு மூலத்துக்கு விட்டா அது கலர் சேஞ்ச் ஆகாது, மஞ்சளா தான் இருக்கும். சரியா? ரைட். அப்ப இது அட்டவணையில ஒவ்வொரு காட்டிகள் என்னென்ன கலர் சேஞ்ச காட்டுது என்று சொல்லி உங்களுக்கு தரப்பட்டு இருக்கு. அப்ப அந்த பொருட்களினுடைய படம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு பாருங்க. இந்த பினோத்தலின் தூள் ஒரு வெண்ணிறமான தூள். அந்த தூளை நாங்க கரைச்சோம்னா பினோத்தலின் கரைசல். அது கலர் இல்ல பாருங்க. இதுக்குள்ள முதலாவது கொதிக்குழாய்க்குள்ள பினோத்தலின் இருக்குது. அது தெரியல எங்களுக்கு, வெண்ணிறமாகவே இருக்கு. அமிலத்தோட காட்டுற நிறம் பாருங்க, அதுக்கு கலர் மாறையில. அப்ப பினோத்தலின் அமிலத்தோட கலரை மாத்தாது, அதே கலரா இருக்கு. ஆனா மூலத்தோட இளஞ்சிவப்பு நிறம், இந்த பிங்க் அல்லது இளஞ்சிவப்பு அந்த கலரை காட்டும். அதே போல விதையில் செம்மஞ்சள் மஞ்சள் நிறத்துல இருக்கும் அல்லது ஒரேஞ்சு மாதிரி இருக்கும் ஒரு தூள். அதை கரைச்செடுத்தோம்னா ஜெலோ கலரா இருக்கும். அதை அமிலத்தோட போட்டா சிவப்பா மாறும். அதே மூலத்தோட சேர்த்துக்கிட்டா மாறாது, ஜெலோ கலரா இருக்கும். அப்ப உங்களுக்கு அந்த ஒவ்வொரு காட்டிகளுக்கும் உரிய படம் புத்தகத்திலேயே தரப்பட்டிருக்கு. உங்களுக்கு இது புத்தகத்துல பார்த்தாலே பிள்ளைகள் அதனுடைய கலர் கலர்கள் இது எல்லாமே உங்களால இலகுவாக இனங்கண்டு கொள்ள முடியும். சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க பார்த்த விடயங்கள் காட்டிகள். காட்டிகள்ல இயற்கையான காட்டிகளும் இருக்கிறது, செயற்கையான காட்டிகளும் இருக்குது. இப்ப இயற்கையான காட்டி எது நாங்க செவரத்தம்பூவின் சாறு, பாக்குன்ற சாறு, நீலப்பூவின் சாறு, ஒரு மஞ்சள் நீர். சரியா? அந்த மாதிரி நாங்க சில இயற்கையாக இருக்கக்கூடிய காட்டிகளை பார்க்கணும். பாருங்க, இயற்கையா சூழல்ல இருக்கக்கூடிய தாவர பகுதிகளை அவிச்சு அதோட சாறுகளை எடுக்க. செவரத்த பூச்சாறு, ஊதா பூச்சாறு, நீல பூச்சாறு, பாக்குச்சாறு, மஞ்சள் நீர், சிவப்பு பூவா சாறு இயற்கையாக இருக்கு. இதை விட ஆய்வு கூடத்துல இருக்கக்கூடிய காட்டிகளை இப்ப நாங்க பார்த்துருக்கோம். அது தவிர ஆய்வு கூடத்துல இருக்கக்கூடிய அமிலம்ண்டா சல்பூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம். அதே மாதிரி ஆய்வு கூடத்துல இருக்கக்கூடிய காரம்ண்டா சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சரியா? இன்றைக்கு நாங்க படிச்ச பாடம் காட்டிகள். அமிலங்கள், மூலங்கள்ல என்னென்ன அமிலங்களுக்கு என்னென்ன காட்டிகள் எப்படி நிறத்தை மாற்றும் என்பது தொடர்பாக நாங்க படிச்சோம். அப்ப நாங்க இந்த காட்டிகள்ல வினாக்கள் செய். அப்ப நீங்க வினாக்களை எழுதி கொள்ளுங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. 1,
இயற்கையான காட்டிகள் 4 எழுதுக. ஆய்வுக்கூடத்திலுள்ள காட்டிகள் 4 தருக. ஆய்வுக்கூடத்தில் இருக்கிற அமிலங்கள் 2 தருக. ஆய்வுக்கூடத்தில் இருக்கிற மூலங்கள் 2 தருக. நம்ம பார்க்கிறோம் இயற்கையான காட்டிகள் 4. நீலப்பூச்சாறு, செவரத்தம் பூச்சாறு, பாக்குச்சாறு, மஞ்சள் நீர். ஆய்வுக்கூடத்தில் இருக்கக்கூடிய காட்டிகள் பாசிச்சாயத்தாள், pH தாள், பினோப்தலீன், மெதைல் செம்மஞ்சள். ஆய்வுக்கூடத்தில் இருக்கக்கூடிய அமிலம் நைட்ரிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், சல்பூரிக் அமிலம். ஆய்வுக்கூடத்தில் இருக்கிற மூலங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இப்ப இந்த கேள்விகளுக்குரிய விடைகளை நீங்கள் எழுத முயற்சி செய்யும். இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். இன்றைய வகுப்புல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொன்னா நாங்க வகுப்பு இதோட நிறைவு செய்து கொள்ளுவோம். இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதோட நான் வகுப்பு நிறைவு செய்து கொள்வோம். தேங்க்யூ.